பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களிடது என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஜெபம் பண்ண கடவோம். குழந்தைகள் பாலகருடைய வாயினால் உமக்கு மகிமையை கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, குழந்தைகள் மீது மிகுந்த அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த பால ஞாயிறு ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் பெற்றோர், உறவினர்கள், பெரியவர்கள் மற்றும் நண்பர்களாக இணைந்து ஒற்றுமையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் அனைவரும் உமது தொடுதலை உணர்ந்து கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமையவும் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பால ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 377வது பாடலை பாடுவோம். Amen.
யாவரும் முழங்கால் படியிடுவோம். நமது துதிகளை ஏறெடுப்போம். மண்ணினாலே எங்களை அழகாக உருவாக்கி உம்மது சாயலை எங்களுக்குள் தந்தவரே உம்மை துதிக்கிறோம். பரலோக மேன்மையை தொடர்ந்து இந்த பூமியில் உம்மை தாழ்த்தி எங்களைப் போல குழந்தையாக பிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவ பலியாக கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாதைகளிலே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களை பலன் அளித்து உயிர்ப்பிக்கின்ற தூவிய ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நற்செயல்கள் செய்யாதிருந்த தருணங்களையும் எண்ணி இனி இது போன்ற பாவங்களை செய்யாதிருக்க தீர்மானித்து தேவ இரக்கத்திற்காக ஜெபிக்கும் போது அவர் நம்மை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பாதத்தில் நாம் நம்முடைய குற்றங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. நான் சொல்கிற பாவ அறிக்கைக்கு மறுமொழியாக, கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னியும் என்று சொல்வோமாக. நாங்கள் தேவ பக்தி இல்லாமலும் தேவ வசனத்தின்படி நடவாமலும் ஆலய ஆராதனைகள் ஞாயிற்று பாடசாலைகளுக்கு ஒழுங்காக செல்லாமலும் இருந்தமைக்காக வருந்துகின்றோம். கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னியும். நாங்கள் எங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமலும் எங்களுக்கு நீர் கொடுத்த கல்வியை நேர்த்தியாக கற்காமலும் இத்தமைக்காக வருந்துகின்றோம். கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னியும். தேவநீர் கொடுத்த பிள்ளைகளை உமக்காக அர்ப்பணித்து வளர்க்காமல் எங்கள் சுய விருப்பம் போல வளர்த்து ஆலய ஈடுபாடு மற்றும் ஞாயிறு பாடசாலை போன்ற ஆவிக்குரிய காரியங்களில் வழிநடத்த தவறினுக்காக துக்கப்படுகிறோம். கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னியும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரி காண்பிக்காமலும் அவர்களோடு நேரத்தை செலவழிக்காமலும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்க தவறின தருணங்களுக்காகவும் வருத்துகிறோம். கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னியும். யாரும் சேர்ந்து சொல்வோம், இரக்கமுள்ள ஆண்டவரே வாழ்ந்தாக வருத்துகிறோம். எங்கள் இரக்கம் உண்டாங்களே எங்களுக்கு மன்னியும். பாவமன்னிப்பின் உறுதி. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உண்மையாய் தமிழிடத்தில் மனம் திரும்புகிறவர்களை இளையகுமாரனை ஏற்றுக்கொண்ட தகப்பனை போல் நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள அன்புள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் நமது குற்றங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்து அவர் பிள்ளைகளாக வாழ உதவி செய்வாராக. ஆமேன். நாம் முழங்காலில் நின்றவாறே கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை தெரிவித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் விளைவுகளே. ஆமென்.
ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்கள் சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திரி. தேவரீர் உம்முடைய சத்துக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலர்கள் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் சதாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கும் அவனை மாத்திரம் நினைக்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிளைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீசிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பிரசவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். இப்பொழுது சிறுவர்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். Hey hey la 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 hey hey la 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 நேசரின் கரங்களே மகிமையின் கரங்களே வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே நம் வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே கரங்களே போஷித்து உதவும் கரங்களே ஏசன் உதவும் கரங்களே தீமை காக்கும் கரங்களே பாவத்தை எச்சரிக்கும் கரங்களே போஷித்து உதவும் கரங்களே நேசன் கரங்களே மகிமை கரங்களே வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே நம் வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே என்னை சேமிக்கும் கரங்களே ஆசீர்வதித்திடும் கரங்களே உதமதி தேற்றும் கரங்களே நம்மை பரிசுத்தமாக்கும் கரங்களே என்னை சேமிக்கும் கரங்களே ஆசீர்வதித்திடும் கரங்களே குணமாகி தேற்றும் கரங்களே நம்மை பரிசுத்தமாக்கும் கரங்களே நேசரின் கரங்களே நாம்
புதுப்பிக்கும் கரங்களே, நம் வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே. லா 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 லா. ஹே ஹே லா 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 லா. ஹே ஹே லா 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 லா. பாடல் பாடிய சிறுவர்களுக்கு நன்றி. இப்பொழுது முதலாம் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 செக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியிருக்கிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொல்லட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபங்கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது
அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேதபடம் வாஸ்தாயிச்சு. இப்பொழுது சிறுமிகளின் கோரியோகிராஃபி நடைபெறும். தம்பி தங்காய் கொஞ்சம் நீயும் கேட்டுக்கோ, வாழ்க்கையில உண்மை ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. தம்பி தங்காய் கொஞ்சம் நீயும் கேட்டுக்கோ, வாழ்க்கையில உண்மை ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. ஏசப்பாவ அண்டிக்கோ, ஏசப்பாவ அண்டிக்கோ, அவரில் நீ என்றும் ஒட்டிக்கோ, அவரில் நீ என்றும் ஒட்டிக்கோ. ஒட்டிக்கோ அண்டிக்கோ, இயேசுவை நீ பிடிச்சுக்கோ. 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 ஒட்டிக்கோ இயேசுவை ஒட்டிக்கோ, நிரந்தரமா ஒட்டிக்கோ, இயேசுவை விட்டு விடாதே. ஒட்டிக்கோ இயேசுவை ஒட்டிக்கோ, நிரந்தரமா ஒட்டிக்கோ, இயேசுவை விட்டு விடாதே. எங்கே போனாலும் என்னத்தான் செஞ்சாலும் ஏசப்பா இல்லைன்னா ஒண்ணுமே முடியாதே. எங்கே போனாலும் என்னதான் செஞ்சாலும் ஏசப்பா இல்லைன்னா ஒண்ணுமே முடியாதே. வேறத்தை வாசிச்சுக்கோ, தினம் தினம் ஜெபிச்சுக்கோ. வேறத்தை வாசிச்சுக்கோ, தினம் தினம் ஜெபிச்சுக்கோ. உயிரோடு உயிராக அவருக்குள்ள கலந்துக்கோ, உயிரோடு உயிராக அவருக்குள்ள கலந்துக்கோ. ஒட்டிக்கோ அண்டிக்கோ, இயேசுவை நீ பிடிச்சுக்கோ. 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 ஒட்டிக்கோ இயேசுவை ஒட்டிக்கோ, நிரந்தரமா ஒட்டிக்கோ, இயேசுவை விட்டு விடாதே. 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 சிறப்பாக கோரியோகிராஃபி ஆடிய சிறுமிகளுக்கு நன்றி. இப்பொழுது இரண்டாம் வேதபடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயதினமுள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். நமது ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அனைத்து உலக சிறுவர் சிறுமியர் மத்தியில் நடைபெறும் ஊழியங்களுக்காகவும் ஸ்தாபனங்களுக்காகவும் மற்றும் ஊழியர்க்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. தேவனே, உமக்கு துதி உண்டாவதாக. நமது திருமண்டலத்தில் கல்வி நிலையங்களுக்காகவும் சிறுவர்கள் கருணை இல்லங்களுக்காகவும் அங்கே பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பயிலும் மாணவர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. தேவனே, உமக்கே துதி உண்டாவதாக. நமது பாலியர் சங்கத்தின் மூலம் நடைபெறும் பாலியர் நேசன் பத்திரிகை ஊழியங்கள், மனமகிழ்ச்சி பண்டிகை ஊழியங்கள், குற்றால சிறுவர் முகாம், நல்மேப்பர் சிறுவர் முகாம்கள், கிறிஸ்துமஸ் காலத்தில் நலிவுற்ற மாணவ மாணவியருக்கு கிறிஸ்து பிறப்பின் அன்பை அறிவிக்கும் பொருட்டு உதவியளித்தல் நிகழ்வுகள், தாளந்து போட்டிகள், ஒளி ஊழியங்கள், வேதாகம கழக ஊழியங்கள், மும்பை, சென்னை மற்றும் ஈரோடு உள்ளிட்ட வெளியிடங்களில் நடைபெறும் ஊழியங்கள், இவைகளின் மூலமாக சந்திக்கப்படும் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. தேவனே, உமக்கே துதி உண்டாவதாக. பாலியர் சங்கத்தின் வழியாய் சுவிசேஷ பணி செய்திட அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வரும் எல்லா அலுவலக பணியாளர்கள், சிறுமண்டலத்திற்கு உள்ளும் வெளியேயும் பணியாற்றுகிற தேவ ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. தேவனே, உமக்கே துதி உண்டாவதாக. திருமண்டலம் முழுவதிலும் நடைபெறுகின்ற ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருக்குள் வழிநடத்தும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. தேவனே, உமக்கே துதி உண்டாவதாக. நமது மஞ்சாட்டுகளை ஏறெடுப்போம். நமது நேசத்தில் உள்ள மக்கள் தொகையில் 14 வயதிற்கு உட்பட்ட 24% சிறுவர் சிறுமியரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவை போலவே ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்து பெருக ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. குழந்தை தொழிலாளர்களாக, குறிப்பாக பட்டாசுகள், தீப்பெட்டிகள் போன்ற ஆபத்தான பணி செய்யும் குழந்தை தொழிலாளர்களுக்காகவும், கொத்தடிமை போல வீடுகளிலேயும் தொழிலகங்களிலேயும் வேலை செய்யும் குழந்தைகளின் மீட்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. இளம் பருவத்திலேயே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வை கெடுக்கும் சிறுவர்களுக்காகவும், குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறுவர் சிறைச்சாலைகளில் இருக்கும் சிறுவர் சிறுமியருக்காகவும், குறிப்பாக வன்முறையில் பாதிப்புற்ற சிறுவர் சிறுமியர்களுக்காகவும், அவர்களின் மறுவாழ்வுக்காகவும், சிறுவர்களை தவறான வழிகளில் வழிநடத்துவோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. குழந்தைகள் எதிர்கால உலகை உருவாக்கும் சிற்பிகள் என்ற நோக்கத்தோடு அனைத்து கல்வி நிறுவனங்களும் செயல்படவும், எல்லா குழந்தைகளுக்கும் போதுமான கல்வி கிடைக்கவும், சிறுவர்கள் மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் மத்தியில் நிறைவேற்றப்படும் நமது திருமண்டல கல்வி நிறுவனங்களுக்காகவும், அதன் மூலம் குழந்தைகள் தங்கள் வாழ்வில் சிறப்புமிக்க நிலையை அடைந்திடவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக.
சமூக பொருளாதார போர், நெருக்கடி மற்றும் குடும்ப சூழ்நிலையினால் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை இழந்து பயத்துடன் காணப்படும் சிறுவர்கள் தேவ பலனை பற்றி வாழ்க்கை தரம் உயர்ந்து வெற்றியாளர்களாக மாறிட கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது திருமண்டல பாலியல் சங்கத்தின் 39 முழு நேர அர்ப்பணிப்புகளுக்காகவும் 323 பள்ளிக்கூடங்களுக்காகவும் 3 சிறப்பு பள்ளிகளும் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காகவும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறுகின்ற ஞாயிறு பள்ளிகளுக்காகவும் அதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காகவும் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களாகவும் இலவச டியூஷன் வகுப்புகளுக்காகவும் மும்பை மற்றும் சென்னையில் நடைபெறும் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது திருமண்டல அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஞாயிறு பாடசாலையில் பங்கு பெறுகிற பிள்ளைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் உலக பிரகாரமான ஞானத்திற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது திருச்சபைக்காகவும் திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தின் அங்கத்தினருக்காகவும் குறிப்பாக நம் திருச்சபையில் உள்ள குழந்தைகளுக்காகவும் அவர்கள் கல்வி ஞானம் கிறிஸ்துவ ஒழுக்கம் கிறிஸ்துவ பக்தியில் வளர்ந்து பெறுவோம். அவர்களுக்காக நடத்தப்படுகிற ஞாயிறு பாடசாலையில் நம் திருச்சபையில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பங்கு பெறவும் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நம்முடைய தேசத்துக்காகவும் தேச தலைவருக்காகவும் கடின உழைப்பாளிகளுக்காகவும் தேசத்தில் தேவ சமாதானம் சகோதர சிநேகம் நிலைக்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது திருமண்டலத்தின் பேராயர் குழுக்கள் அனைத்து விதமான ஊழியர்களுக்காகவும் அவர் செய்யும் ஊழியங்களுக்காகவும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்காகவும் சேவை நிறுவனங்களுக்காகவும் அதில் பணிபுரிவோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சிறு பிள்ளையை நேசிக்கிறவரும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவருமான அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஏறெடுக்கப்பட்ட மன்னிப்பையும் ஜெப விண்ணப்பங்களையும் தயவாய் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமரவும். இப்போது அறிவிப்புகள் வாசிக்கப்படும். இப்பொழுது இந்த அருமையான கடந்த மாதத்தின் எல்சிஎஃப் வரவு சில விவரங்களை நாம் வாசிக்க கேட்போம். ரெண்டாயிரத்தி 26 ஜூலை மாத எல்சிஎஃப் வரவு செலவு விவரம். ஜூன் மாத கையிருப்பு 30,596 ரூபாய். வரவுகள்: தீப காணிக்கை 7,590 ரூபாய், எல்சிஎஃப் காணிக்கை 830 ரூபாய், எல்சிஎஃப் ஏலம் 970 ரூபாய். ஏல பாக்கிகள் வரவு: எஸ் பொன்ராஜ் 1000 ரூபாய், எஸ் ஈசாக்கு 530 ரூபாய், ஏ சுரேஷ் பாத்திர வாடகை 1300 ரூபாய். மொத்த வரவு 12,220 ரூபாய். செலவுகள்: சபை ஊழியர் ஆதரவு 3000 ரூபாய், ஆலய பணியாளர் ஆதரவு 5000 ரூபாய், சபை வீடு கரண்ட் பில் 273 ரூபாய், ஆம்பிளிஃபயர் ரிப்பேர் செலவு 4500 ரூபாய், டீசல் 500 ரூபாய். மொத்த செலவு 13,273 ரூபாய். மொத்த செலவு 13,273 ரூபாய். மொத்த வரவு 12,220 ரூபாய். கைப்பிடித்தம் 1053 ரூபாய். ஜூன் மாத கையிருப்பு 30,596 ரூபாய். ஜூலை மாத கைப்பிடித்தம் 1053 ரூபாய். ஜூலை மாத கையிருப்பு 29,543 ரூபாய். குறிப்பு: ஆலய கரண்ட் பில்லை ஒரு குடும்பத்தாரும் புதிய ஆலய கட்டுமான பணிக்கான கரண்ட் பில்லை ஒரு குடும்பத்தாரும் கட்டியுள்ளார்கள்.
அவர்கள் இரண்டு குடும்பத்தாருக்கும் சுண்டவளை சபை மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை பெயரை வாசிக்க கேட்போம். 9/8/2026 அன்று எம் ஜெய பபிஷா டாக்டர் ஆஃப் திரு ஜே மார்டின். 10/8/2026 அன்று ஜி செல்வ ரேஷல் மேரி டாக்டர் ஆஃப் திரு ஆர் ஞானசவுந்தர். 11/8/2026 அன்று திருமதி அபிஷா டேஃப்னி கோல்ட் ஒய்ஃப் ஆஃப் திரு எம் சிவா. 13/8/2026 அன்று திருமதி எம் சுசீலா ஒய்ஃப் ஆஃப் திரு எம் எஸ் முருகன். ஜி சுபாஷ் சன் ஆஃப் திரு ஜே கோபால். 14/8/2026 அன்று எம் பொன் ஸ்டீஃபா டாக்டர் ஆஃப் திரு கே மோரிஸ் தெரவேராஜ். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாக்குத்தத்த வசனம், உங்கள் தேவனாக கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உபாகமம் 3/22 வசனம். இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து ஜெபம் ஏறெடுப்போம். செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை வருஷத்தின் நன்மையால் முடிச்சுட்டு பண்ணுவேன், பாதையெல்லாம் நெய்யாய் பள்ளி முடிச்சு சொன்ன எங்கள் பரலோக தகப்பனை இந்த நல்ல அருமையான ஆண்டவரே வாரத்திலும் பிறந்த நாள் கொண்டாடும்படியாக ஆண்டவரே பெயர் வாசிக்க கேட்ட இன்னும் ஆண்டவரே வாசிக்க கேட்காத இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய பரம கரத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னது போல் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா வித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திற்குரிய அந்த சந்தோஷம் சமாதானத்திலையும் அவர்கள் திருப்தியாக வாழும்படியாக அவர்களுக்காக கர்த்தர் தாமே சகல காரியத்தை நடப்பிப்பீராக. தகப்பனே அன்பு பிள்ளைகளை கடந்த வாரம் முழுவதும் கடந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்து பராமரித்து வந்த அதே தேவனுடைய கரம் இந்த புதிய ஆண்டும் நன்மையை தரும்படியாக பாதுகாத்து கொள்ளட்டும். அன்பு பிள்ளைகள் வைக்கிற திட்டங்கள், இருதயத்தின் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள் யாவற்றை ஆண்டவர் தாமே நிறைவேற்ற பண்ணுவீராக. இந்த பலத்த கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான பாலர் ஞாயிறென்றும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் 18ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெற்ற உபவாச கூடுகையின் வரவு செலவு விவரங்களை வாசிக்க கேட்போம். உபவாச கூடுகை வரவு செலவு விவரங்கள்: வரவு பெயர் சொல்ல விரும்பாதவர் 500 ரூபாய், திரு பன்னீர்செல்வன் அவர்கள் 1000 ரூபாய், திருமதி செல்வபாய் அவர்கள் 200 ரூபாய், திரு சீன் மார்ட்டின் அவர்கள் 1000 ரூபாய், திரு செல்வராஜ் அவர்கள் 200 ரூபாய். காணிக்கை மூலம் வரவு 1000 ரூபாய். மொத்த வரவு 3900 ரூபாய். கடந்த மாத மீதி இருப்பு, ஜூன் மாத மீதி இருப்பு 3919 ரூபாய். ஆக மொத்த வரவு 7819 ரூபாய். 7819 ரூபாய். செலவு ஊழியர் வகைக்காக 2000 ரூபாய். டீ தூள் மற்றும் கப் சீனி ஆகிய செலவு 330 ரூபாய். வடை 1200 ரூபாய். மொத்த செலவு 3530 ரூபாய். மொத்த செலவு 3530 ரூபாய். மொத்த வரவு 7819. மொத்த செலவு 3530 ரூபாய். மீதி கையிருப்பு 4289 ரூபாய். மீதி கையிருப்பு 4289 ரூபாய். ஒரு சில அறிவிப்புகள்: இந்த அருமையான ஆலய ஆராதனை முடிந்த பிற்பாடு வழக்கமாக நடைபெறுகிற பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை மற்றும் வாலிப பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆகையால் இதில் அந்த ஐக்கிய சங்க கூடுகை உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஞாயிறு பாடசாலை மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் யாவரும் ஆராதனை முடிந்த பிற்பாடு
நீங்கள் உங்கள் வகுப்பில் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனையானது நமக்கு எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும். அருமையாக இந்த எல்சிஎஃப் ஆராதனை மற்றும் ஐஎம்எஸ் ஆராதனை இரவு ஏல பொருட்கள் வைத்து ஆண்டவர் நாமத்திற்காக நம்முடைய சபையின் வருமானத்திற்காகவும் இந்த அருமையான ஏல ஆராதனைகள் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஏல ஆராதனையில் சிறு சிறு பிள்ளைகள் உற்சாகமாக உங்கள் ஏல பொருட்களை கொடுக்கவும் ஆராதனையில் கலந்து கொள்ளவும் சபை வளர்ச்சிக்கு உங்களை பங்களித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரங்கள்: மோசே ஜபக்குழு திரு எம் சுரேஷ் அவர்கள் இல்லத்திலும், எலியா ஜபக்குழு திரு எஸ் செல்வராஜ் அவர்கள் இல்லத்திலும், தாவீது ஜபக்குழு திரு எம்.எஸ். முத்து அவர்கள் இல்லத்திலும், தானியேல் ஜபக்குழு திரு பி. சாமுவேல் அவர்கள் இல்லத்திலும் நடைபெறும். அந்தந்த குழுவில் உள்ளவர்கள் நாளைய அந்தந்த குழுவில் ஜபக்கூடுகையில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல் நடைபெறுகிற வருகின்ற புதன்கிழமை சங்கிலி தொடர் ஜபமானது நமக்கு நடைபெறும். இதில் திருச்சி பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியால் வழக்கம் போல பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக ஞாயிறு ஆராதனை நமக்கு நடைபெறும். அதிலேயும் நீங்கள் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் ஆயத்தத்தோடு கடந்து வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய ஆலயத்தின் பழைய ஆலயத்தின் 94வது பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன பண்டிகை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆகையால் இதற்குரிய பரிசுத்த திருவிருந்து ஆராதனை மற்றும் பண்டிகை ஆராதனையானது காலை 5 மணிக்கு நம்முடைய அருமையான இந்த கூடாரத்தில் வைத்து நடைபெறும். இந்த அருமையான பண்டிகை ஆராதனையில் நீங்கள் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் ஒரு சமூகமாய் கூடி ஆண்டவர் ஆராதிக்க நமக்கு சுவிசேஷம் நற்செய்தி எல்லாம் அறிவிக்கப்பட்டதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தும்படியாக இந்த ஆராதனையில் நீங்கள் கூடி வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிற அசன பண்டிகை, அதை தொடர்ந்து அதில் நடைபெறும் ஆராதனை மற்றும் அசன பண்டிகைக்கு திருச்சபை பிள்ளைகள் உற்சாகமாக கடந்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக நமக்கு தேவைகள் உண்டு, உதவி செய்ய உதாரத்துவமான பணிகள் நமக்கு அனைக்கும் உண்டு. ஆகிய உதாரத்துவமாய் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அசன பண்டிகைக்காக ஒரு குடும்பத்திற்கு வரி ரூபாய் 500 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் தயவாய் ஆலய பணியாளரிடமோ அல்லது பொறுப்பாளரிடமோ நீங்கள் ஒப்படைக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அதேபோல் கடந்த வாரம் நம்ம பெண்கள் ஒரு நாள் வேதாகமத்துடன் என்ற கூடுகை நம்ம சேகர அளவில் நடைபெறுகிறது என்று அறிவித்தோம். அது 22ஆம் தேதி என்று சொன்னோம். ஆனால் தேதியில் ஒரு மாற்றம். வருகின்ற 26ஆம் தேதி அரசு விடுமுறை அன்று, வருகின்ற 26ஆம் தேதி புதன்கிழமை அரசு விடுமுறை அன்று சேகர அளவிலான பெண்கள் ஒரு நாள் வேதாகமத்துடன் ஒரு நாள் கூடுகையானது காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெறும். இந்த அருமையான கூடுகை ஒரு நபருக்கு 100 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதில் அருமையாக இந்த கூடுகையில் ஆதியாகம் முழுவதையும் மையமாக வைத்து தேர்வு நடைபெறும். அதை தவிர்த்து வேதாகம் முழுவதிலிருந்து வேத வினாடி போட்டிகள் நடைபெறும். இதிலேயும் நீங்கள் உற்சாகமாக கடந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளும். இதை குறித்து இதர அறிவிப்புகள் அடுத்த வாரம் சேகர தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பார்கள். அது மாத்திரமில்லாமல் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நமக்கு ஏற்கனவே குரூப்பில் அறிவித்திருந்தோம். நீங்கள் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை கட்டாயம் வர வேண்டும் என்று ஞாயிறு முடிந்து பிற்பாடு நடைபெறுகிறது. தயவாய் கலந்து கொண்டு செல்ல உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த அருமையான ஆராதனை முடிந்த பிற்பாடு நம்முடைய ஞாயிறு பாடசாலை மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்காக வருடந்தோறும் ஊக்கமாக கொடுக்கப்படுகிற பரிசு போல இந்த வருஷம் நாம் கொடுக்க திட்டம் வைத்தோம். அதற்கும் அருமையாக ஒரு குடும்பத்தினர் நமக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அருமையாக திரு சீன் மார்டின் அவர்கள் குடும்பத்தினர் நமக்கு இந்த அருமையான பரிசு பொருட்களை வாங்கி தந்துள்ளார்கள். இது மொத்த செலவு 8500 ரூபாய் என்பதையும் நாங்கள் சபையில் தெரிவித்துக்கிறோம். அந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாமல் கடந்த வாரம் நாம் அறிவித்தது போல நம்முடைய திருமண்டல செயறுதலுக்குரிய முதலாவது நாம் ஒட்டி இருக்கிற இந்த அருமையான வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் நீங்கள் தெரிவிக்கும்படி நாம் கேட்டுக்கொண்டோம். அந்த தெரிவிப்பதற்கான கடைசி நாள் இன்று மாலை 5 மணிக்குள் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பில் நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் நீங்கள் தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் வருடாந்திர மாநாடு 2026க்குரிய பெண்கள் வருடாந்திர மாநாடானது அருமையாக திருநெல்வேலியில் உள்ள சாராட்டக்கர் தரிசன பூமியில் சாராட்டக்கர் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து நமக்கு இந்த மாதம் 28, 29, 30
ஐந்தாவது வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்கள் நடைபெறும். இது அருமையாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக, நம்முடைய திருமண்டலத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக நடைபெறுகிறது. இந்த கூடுகளும் திருச்சபையின் தாய்மார்கள் நீங்கள் தவறாது கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான பதிவு கட்டணம் ஒரு நபருக்கு ரூபாய் 150 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் தவறாது செலுத்தவும், இதில் உற்சாகமாக கலந்து கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்குரிய வேலைகள் யாவற்றையும் நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நமக்கு அருமையாக வேலைகளையும் சகல காரியத்தையும் செய்து கொண்டு வருகிறார். இந்த அருமையான கட்டுமான பணிக்காக நாம் தினந்தோறும் 8:30 மணி முதல் 9:30 மணி வரை திருச்சபையார் இணைந்து கூடி ஜெபிக்கிறார்கள். அதிலேயும் நீங்கள் இணைந்து கொள்ளவும், இதற்காக நீங்கள் கொடுக்கவும், வரிப்பணம் மற்றும் இதற்கான ஏலப்பாக்கி இதற்ற காரியங்களை விரைவாக செலுத்தவும் உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். தேவைகள் நமக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த நேரங்கள் நீங்கள் உதாரணத்துவமாய் உங்கள் உழைப்பையும் இதற்காக தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இன்னும் நமக்கு எலும்பு இந்த தண்ணீர் நனைக்கிற போன்ற வேலைக்கு உதவிக்கு ஆட்கள் தேவை. ஒரு நபரால் எல்லா வேலையும் செய்ய முடியாத ஆகையால் உதவி செய்யவும் நீங்கள் வாலிபர்கள், இன்னும் காலையில் கல்லூரி சில நேரம் இருந்தால் கொஞ்சம் பேர் உதவி செய்ய விரும்புகிறவங்க குறிப்பிட்ட டைம் தான் நீங்கள் நேரம் செலவிட்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஆலயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். ஆகையால் இணைந்து இதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் வருகின்ற அசன பண்டிகைக்காக நம்முடைய அருமையான திருச்சபையின் வாலிபர்கள் சார்பாக டிஷர்ட் நம்ம அடிக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த அருமையான அசன பண்டிகை சார்பாக டிஷர்ட் அடிக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த டிஷர்ட்டுக்குரிய விலை ஹாஃப் ஹேண்டுக்கு 350 ரூபாய் மற்றும் ஃபுல் ஹேண்டுக்கு 400 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த காரியத்தில் நீங்கள் உங்கள் பெயரை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை சகோதரன் அருமையான கோயில் குட்டியார் அஃப்ரீனிடம் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மாத்திரமல்லாமல் இந்த காரியத்தில் பெயர் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் யாரும் என்று கேட்கலன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களாக அவங்கள்ட்ட போய் பெயர் கொடுங்க. கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அடி தரப்படும். வாலிபர் சார்பாக இந்த டிஷர்ட் அடிக்கப்படுகிறது. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நாளை மாலை 4 மணிக்குள், நமக்கு நேரம் இல்லாதபடினால் கொடுக்க விரும்பும், இன்றைக்கே கொடுக்க ஆரம்பிங்க. நாளை மாலை 4 மணிக்குள் நீங்கள் தவறாது கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 378வது பாடலை பாடுவோம். யாவரும் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவதாக இந்த அருமையான நாளில் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கும் சபை போதகருக்கும் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை பேச போகிற என்னை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் ஆவியானவர் தாமே தொட்டு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக கொடுத்த வார்த்தை நேசரின் கரங்கள். இன்றைய உலகத்தில் மனிதர்கள் தங்கள் கரங்களை அநேக காரியத்திற்கு பயன்படுத்துகின்றனர். உதாரணமாக அநேக அறிவியல் தொழில்நுட்பங்களை உருவாக்க பயன்படுத்துகின்றனர். சிலரோ சுயநலத்திற்காக மற்றும் அழிவுக்கு ஏதுவான ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்துகின்றனர். பின்னும் சிலர் தேவோடு இருக்கிறவர்களுக்கு தங்கள் கரங்களை மூடிக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய நேசரின் கரமோ அழிக்கிற கரமாக அல்ல, நம்மை உருவாக்கும் கரமாக காணப்படுகிறது. இதே போன்று நம்முடைய நேசரின் கரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் காணப்படுகிறது என தியானிப்போம். முதலாவதாக குணமாக்கும் கரங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசியுங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை ஒருவேளை மறந்து போகலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். வேதாகமத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. எருசலேமில் பெதஸ்தா குளத்தருகில் நிறைய மனிதர்கள் இருந்தனர். குறிப்பாக குருடர், சப்பானி, முடவர், இப்படி நிறைய மனிதர்கள் இருந்தனர். அந்த இடத்துல ஒரு மனிதர் இருந்தான். அவன் 38 வருஷமாக நடக்க முடியாமல் அந்த குளத்தருகில் இருந்தான். அந்த குளத்தில் நீர் தேவதூதனால் கலக்கப்படும் போது முதலில் யார் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் அந்த மனிதன் இறங்குவதற்கு முன்பாகவே வேறொருவர் இறங்கி விடுவார். எனக்கு தண்ணீரில் இறங்க உதவி செய்ய யாருமே இல்லை என்று இயேசுவிடம் அவன் கூறினான். இயேசு அவனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அந்த மனிதன் குணமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். அவனுடைய வாழ்க்கையில் நேசரின் கரங்கள் அவனை குணமாக்கினது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம் ஆபத்தில், பலவீனத்தில், சுகவீனத்தில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் நேசரின் கரமோ நம்முடைய ஆபத்தில், பலவீனத்தில், சுகவீனத்தில் நம்மை தேடி வந்து குணமாக்கும் கரமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக உருவாக்கும் கரங்கள். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிச்சு, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்வதற்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்றால் தேவன் நமக்கு உயிர் தந்து நம்மை படைத்ததற்கு அர்த்தம். ஆனால் உருவாக்கிச்சு என்பது தேவன் நம்மை அப்படியே அரைகுறையாக விட்டு விடாமல் தினமும் அவருடைய சொந்த கைகளால் நம்முடைய குணத்தையும் நம்முடைய ஸ்பாவத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் செதுக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சிற்பி கல்லை செதுக்கி அழகிய சிலையாக்குகிற மாதிரி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறாங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் எரேமியா தீர்க்கதரிசியிடம் நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னோடே பேசுவேன் என்றார். எரேமியா போய் பார்க்கும்போது அந்த குயவன் பானை வணைந்து கொண்டிருந்தான். அவன் வணைந்து கொண்டிருக்கும் போது அந்த பானை கெட்டு போயிடுச்சு. அதை நம்மனா நார்மலாக ஏதாவது பொருள் உடைந்தால் அதை தூக்கி எறிவோம். ஆனால் அந்த குயவன் அந்த களிமண்ணை தூக்கி எறியாமல் அதை மீண்டும் பிசைந்து வேறொரு அழகான பாண்டமாக வணைந்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண்ணிற்கு தானாக ஒரு வடிவம் எடுக்க முடியாது.
அது முழுமையாக குயவனை சார்ந்திருப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய தவறுகளால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போனது போல மாறினாலும் தேவன் நம்மை தூக்கி எறிய மாட்டார். களிமண்ணான நம்மை பாண்டமாக மாற்றுவார். அதே போல நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை மேன்மையான பாண்டமாக மாற்றுவதற்கு. ஆண்டவரின் கரம் இதுபோல நம்மை இந்த பாடுள்ள உலகத்தில் உருவாக்குகிறது. மூன்றாவதாக உயர்த்தும் கரங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுரு கூறுகிறார். மனிதர்கள் தங்கள் தற்பெருமையாலோ அல்லது சொந்த முயற்சியிலாலோ தங்களை உயர்த்த நினைத்தால் அது நிலைக்காது. ஆனால் தேவனுடைய பலத்த கைக்குள் நாம் நம்மை தாழ்த்தி, தேவனே நீர் என்னை விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று அடங்கி சொல்லும்போது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். நம் வேதாகமத்தில் 1 சாமுவேல் 16-17வது அதிகாரத்தை பார்த்தால், சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி தேவனால் ஈசாயின் இடத்திற்கு போகவும் அவனுடைய குமாரரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் செய்யவும் தேவன் அனுப்பினார். சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார். ஈசாய் தன் மூத்த மகனான எலியாவை கூப்பிட்டு நிறுத்தினார். அவன் உயரத்தையும் தோற்றத்தையும் வைத்து பார்த்தபோது சாமுவேல் இவன்தான் ராஜா என்று நினைத்தான். ஆனால் தேவன் இவனுடைய முகத்தையும் இவனுடைய உயரத்தையும் பார்க்காதே, மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பாரார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஈசாய் தன் மகன்கள் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக செய்கிறான். ஆனால் தேவன் யாரையும் தெரிந்தெடுக்கவில்லை. சாமுவேல் ஈசாயிடம், உன் மகன்கள் இவ்வளவு பேர்தானா என்று கேட்கும்போது ஈசாய் சொல்லுகிறான், இல்லை, இன்னொரு சிறியவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். சொந்த மகனை தகப்பனால் தாவீது கனப்பண்ணவில்லை. தாவீதை அழைத்து வந்தவுடன் சாமுவேலிடம் இவன்தான் நீ எழுந்து, தேவன் சாமுவேலிடம் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் செய் என்கிறார். சாமுவேலும் அபிஷேகம் செய்தான். தாவீது மிகவும் தாழ்மையுள்ளவனாய் இருந்தான். தேவன் அவனை உயர்த்தினார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனிதன் தம்முடைய வெளித்தோற்றம், திறமை, அந்தஸ்தை வைத்து நம்மை நிதானிப்பார்கள். ஆனால் தேவன் நம்முடைய தாழ்மையான இருதயத்தை மட்டுமே பார்க்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம் வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது கர்த்தர் தாவீதை அபிஷேகம் செய்து உயர்த்தியது போல நம்மையும் அவரது கரத்தினால் உயர்த்துவார். கடைசியாக காக்கும் கரங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உதாரணமாக, இந்த உலகத்தில் உள்ள பொல்லாத சத்ருவின் போராட்டங்களுக்கும் மனிதனின் தந்திரங்கள், விக்கினங்கள் போன்ற எதற்கும் பயப்பட வேண்டாம். இயேசு சொல்கிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தால், தானியேல் தேவனுக்கு மிகவும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் மிகுந்த ஞானத்தோடும் நேர்மையோடும் வாழ்ந்தான். பேரரசான தரியு ராஜாவுக்கு தானியேலை மிகவும் பிடித்து போனது. தானியேலின் நல்ல குணத்தையும் உண்மையும் பார்த்த ராஜா ராஜ்யம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக உயர்த்த நினைத்தார். தானியேல் உயர்வதை கண்ட மற்ற அதிகாரிகள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். தானியேல் ஏதாவது தவறு செய்வானா என்று பார்த்தார்கள். ஆனால் தானியேல் தேவனுக்கு மிகவும் உண்மையுள்ளவனாகவும் ராஜாவுக்கும் மிகவும் உண்மையுள்ளவனாகவும் இருந்ததால் அவனிடம் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக அவர்கள் இவன் தேவனுக்கு செய்யும் ஆராதனையில்தான் இவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். அமைச்சர்கள் அனைவரும் ராஜாவிடம் சென்று, ராஜாவே,
அடுத்த 30 நாட்களுக்கு உங்களை தவிர வேறு தேவனை ஆனாலும் மனுஷரை ஆனாலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கவியில் போடப்பட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார்கள். அதன்படி ஆணையும் பிறப்பிக்கப்பட்டது. தானியேல் இதனை அறிந்த போதும் தேவனை 3 வேளையும் ஜெபித்தான். இது நிமித்தம் அவனை சிங்கக்கவியில் போட்டார்கள். கர்த்தரோ சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அவனை காப்பாற்றி மீண்டும் தேசத்தில் அவனுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றினார். இதே போன்று அவருடைய கரங்கள் நம்மை பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நம்மை மீட்டு காக்கும் கரமாக காணப்படுகிறது. நம்முடைய நேசரின் கரமானது பாவப்பினியிலும் சாபத்திலும் இருந்து நம்மை குணமாக்கும் கரமாய் நம்மை குணமாக்கினது. அதோடு மாத்திரமில்லாமல் நம்முடைய நிலையிலிருந்து உருவாக்குகிற கரமாகவும் உயர்த்துகிற கரமாகவும் காணப்படுகிறது. பின்னும் ஒரு தீங்கும் அணுகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை காக்கும் கரமாக அவர் கரம் வெளிப்படுகிறது. இப்படி நம்மை நேசிக்கிற நேசரின் கரத்தை பிடித்து கொண்டு ஓடுவோம். அது மாத்திரமல்லாமல் அக்கிரியைகளை கண்ட நாம் அனைவரும் அதை உலகத்திற்கு பிரதிபலிக்கும் வண்ணமாக செயல்பட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உருகுலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவள். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவள், உருகுலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவள். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தரமல்ல உன் சித்தம் போலாகும், என் சித்தரமல்ல உன் சித்தம் போலாது. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவள், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவள். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவள், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவள். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்க கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 382வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 382. Thank you.
கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த அருமையாக நல்லதொரு ஆராதனை வேலையுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளாக கூடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்காக பரிசுத்தமாக ஏறெடுக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற நன்றி காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் தேவன் தந்த ஆண்டவரே மகிழ்மை நிமித்தமாக கர்த்தருக்கென்று பொருத்தனையாய் படைக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் மாத்திரமல்லாமல் அருமையான பாலர் ஞாயிறு காணிக்கைகள் ஆண்டவரை பை காணிக்கை என்று எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் தந்த ஐஸ்வர்யம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இருந்து ஒரு பங்கு ஆண்டவரை ஒருவருக்கே உடைய நாம மகிமைக்காக உடைய ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறோம். எதிர்மையான நம்முடைய ஊழிய மகிமைக்காக பயன்படவும் கர்த்தாவே நம்முடைய ஊழிய மகிமையாக உயர்ந்து பெருகவும் ஆண்டவர் இந்த காணிக்கை உபயோகமாக இருக்க கிருபை பாராட்டுவீராக. தகப்பனை இந்த அருமையான ஆண்டவர் வேலையிலும் கர்த்தாவே இந்த நாளில் கேட்ட சத்தியத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறோம் ராஜா. இந்த வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு நீர் பேச நீர் தகப்பனை எங்களேசரின் கரங்கள் ஆண்டவரே எங்களை உருவாக்குவதாகவும் எங்களை உயர்த்துவதாகவும் பாதுகாக்கிறதாகவும் ஆண்டவரை குணமாக்குவதாகவும் இருக்கிறது என்று நாங்கள் தியானித்தோம். தேவரீர் அதனேசரின் கரங்கள் தகப்பன் தன் பிள்ளையை கூட்டி சேர்த்து அணைப்பது போல் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரமானது எங்களை ஒவ்வொரு வேளையிலும் கூட்டி சேர்த்து அணைத்து கொண்டு இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வழியை காண்பிக்கிற கரமாக எங்களோடு கூட இருக்கிறது ராஜா. அக்கரத்தை பிடித்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் ஓட இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் வழி தெரிந்த வழி தெரியாத அலையாதபடி எங்கள் தேவனுடைய பாதபடியில் அவரோடு இணைந்து அவர் அண்டையில் நாங்கள் கூடி வந்த ஆண்டவரை எங்கள் பரமனேஸ்வரை பற்றி கொண்டு நடங்க ஆண்டவரை வழிகள் எல்லாம் நடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. விசேஷமாக இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை ஆராதனை மகிமையாக மாற்றி தந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷத்தை இந்த அருமையான பாலர் ஞாயிறு எங்களுக்கு எங்கள் திருச்சபையாய் ஒன்றாய் இணைந்து ஆசிரிக்க நீர் தந்த ஆண்டவரை மகிமையுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா சிறு பிள்ளைகள் எடுத்து வருவது இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவரை அவர்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நேசிக்கிற ஆண்டவர் தாமே நல்ல அருமையான ஆராதனை வேலும் தகப்பனை அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து பராமரித்து இந்த உலகத்தின் பொல்லாத எந்த காரியங்களும் தீமையும் தீங்கும் ஒன்றும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே உலக ஞானத்திலும் ஆண்டவரே தெய்வீக வளத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பலன் கொண்டு பெறுக ஆண்டவரே. மனுஷ தயவுலும் எல்லா காரியத்திலும் அநேக காரியத்தை உலகத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உயர்வை காணும்படியாக கர்த்ததாமே உடைய பிள்ளை அலங்காரமாய் கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தி ஆண்டவரே நீர் மகிமையாய் நிறுத்துவீராக தகப்பனை. அருமையான சிறு பிள்ளைகளை ஆண்டவரை அருமையான பாலர் ஞாயிறுக்காக தயார்படுத்தின ஒவ்வொரு ஆண்டவரை ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரை தங்கள் வீடுகளில் ஆயத்த பண்ணின ஆண்டவர் அருமையான திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை மகிமையாய் மாறுவதற்கு கர்த்தர் நீர் கரமாய் ஆண்டவரை துணையாய் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. ஆசிரியர்களை இனிமாய் இந்த ஊழியத்தை உண்மை உத்தமத்தோடு கடவுளுக்கு என்று பயபக்தியோடு செய்யவும் ஆண்டவரை தங்கள் அருமையான ஆண்டவர் தந்திருக்கிற கனமுள்ள இது ஒரு ஸ்லாக்கியம் என்று எண்ணி இதிலே தங்களுக்கென்று ஆண்டவரே மகிமையை அல்ல தேவனுக்கென்று மகிமையை என்று எண்ணத்தோடு ஓட கர்த்தர் கிருபையை பாராட்டுவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே உமக்காக ஊழியத்திற்காக நிற்கிற பிள்ளைகள் எங்கும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி உயர்ந்து கனப்படுத்தி ஆண்டவரை அவர்கள் எல்லா இடத்திலும் கர்த்தர் ஆண்டவரை வாளாக்காமல் தலையாக்கவே நீ கீழாக்காமல் மேலாகுவா என்று சொன்னது போல ஆண்டவரை கர்த்தர் நீ உயர்த்தி கனப்படுத்துவீராக. எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய வார்த்தையானது ஆண்டவரை திடப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும். தேவ சமூகத்தில் நாளுக்கு நாள் எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளும் பலப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் இன்னும் வருஷங்கள் காண கடந்து போக ஆண்டவரே எங்கள் சபை பழுகி பெருகி ஆண்டவரை ஆசீர்வாதத்திலும் நன்மை சுதந்தரித்துக் கொள்வதிலும் ஆண்டவரே எங்கள் சபை அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாத்திரமாக திகழத்தக்கதாக எங்கள் சபை அருமையான எங்கள் திருமண்டலத்தில் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றுவீராக. அநேக உயர் அதிகாரிகள் ஆண்டவரே பிஸ்னஸ் மேன்ஸ் தகப்பனை இன்னும் அதிகமாக ஆசிரியர்கள் அரசாங்க வேலையை பார்க்கிற பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் உயர்ந்த இடத்திலிருந்து வேலை பார்க்கிற பிள்ளைகள் அநேகர் எழும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எதிர்காலத்தில் வேலைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு ஆண்டவரை எனக்கு நல்ல அங்கீகாரம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் ஆண்டவரை குறித்த காலத்தில் வைத்திருக்கிற தரிசனம் ஆண்டவரை அப்பா திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அது ஒருவன் அடைக்க முடியாதுன்னு சொன்னது போல் ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற தரிசனத்துக்கு எதுவாக உடைய பிள்ளைகள் அழைத்து கொண்டு போவீராக ஆண்டவரை. உடைய பரம கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரையே சார்ந்து அவரையே பற்றி கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை எங்கள் திருச்சபையின் வாலிபர்கள் தலைமுறைகள் தங்களுக்கென்று வைத்திருக்கிற அழியாத இடத்தை பற்றிக்கொள்ளும். அதே போல இந்த உலகத்தின் ஆண்டவரை ஒரு நிலையான வேலைக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரை காரியங்களை பற்றிக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக.
எங்கள் சபையில் ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், என் மகிமையான காரியங்கள் பெருக கிருபை பாராட்டுவீராக. திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மணமகனை மணமகளை ஏற்படுத்தி தருவீராக. கத்தருக்கென்று ஆண்டவருடைய இல்லற வாழ்க்கை துவங்கவும், கத்தருக்கென்று ஆண்டவருடைய வாழ்வில் கத்தரை மகிமைப்படுத்த திருமணமாய் வளர்ந்து பெருகவும் கிருபை பாராட்டுவீராக. குழந்தை வாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி தேவன் தர ஈவு ராஜா. அந்த அருமையான குழந்தை வாக்கியத்தை ஆண்டவரை கத்திற்கென்று பரிசுத்த சந்ததியிலே உண்டாக்கத்தக்கதாக வைத்திருக்கிற கனமுள்ள திருமண நிலையில் இருந்து உடைய பிள்ளைகள் உலக வெட்கத்திற்கும் மனிதனுடைய வாய்ச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கை அமைந்து போகாதபடி கம்பீரித்து கலிகூர்ந்து அந்நாளை போல ஆண்டவரை எல்லாவித துக்கங்கள் நீங்கி களிப்போடு தங்கள் வாழ்க்கையில் சுகித்திருக்க கிருபை பாராட்டுவீராக. எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெரியோருக்காக ஆண்டவரே, அருமையான குடும்பத்தை நடத்துகிற ஆண்டவரே, ஆண்களுக்காக பெண்களுக்காக யாவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திற்கு கண்ணீர்கள் வேதனை மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், எதிர்கால தேவைக்குரிய குழப்பங்கள் ஆண்டவரே, அநேக காரியம் தேவை உண்டு, ஆனாலும் இதை செய்யத்தக்கதாக திராணி எப்படி வருமோ, எப்படி இந்த காரியங்களுக்கு வாய்க்க பண்ணும், எங்கள் திராணி இவ்வளவுதான் என்று சொல்லி அநேக நேரங்கள் தங்கள் காரியத்தை குறித்து, கைகளின் பிரயாசத்தை குறித்து ஆண்டவரே, கைகளால் உழைக்கிற காரியங்களுக்கு மகிமையாக அமைய மாட்டேங்க என்று சொல்லி வருத்தப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் விதைத்து ஆண்டவரே அதற்காக காத்திருக்கிற எல்லா காரியங்களும் பலன் கொடுக்கத்தக்கதாக நன்மையை சுதந்திரித்து கொண்டோம். என் தேவன் என்னை உயர்த்தினார், நான் வெட்கப்படுவதற்கு அல்ல, என்னை மகிமையான பாத்திரமாக அவர் மாற்றினார் என்று சொல்லி கர்த்ததாமே நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா பிரச்சனை போராட்டங்களையும் மாற்றுவீராக. கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீர்கள் அகன்று போகட்டும், துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதுன்னு சொல்லி ஆண்டவரே தேவரீர் தாமே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மகிமையாய் மகிழ்ந்திருக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே நிமித்தமாக மகிழ்ந்திருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு திருச்சபையில் ஆண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்திற்காக ஓடும் பொழுது ஆண்டவரே, அநேக காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரே, சரீர உபாதைகள் பலவீனங்கள் ஒன்றும் வராதபடி இந்த பலத்தோடு தங்கள் வேலைகளை செய்யவும், குடும்ப காரியங்களை ஞானத்தோடு நடப்பிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. திருச்சபையில் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, முதியோருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, கிடைகமாக இருக்கும் ஆண்டவரை கிருபை பாராட்டுவீராக. அதே போல் ஆண்டவரே, எங்கள் மூப்பர்களுக்காக ஆண்டவர் வயது முதிர்ந்த பெரியோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் ஞானத்தையும் புத்தி புகட்டுதலையும் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஞானத்தில் ஆண்டவரே அவர்கள் உயர்ந்த பாத்திரமாக இருக்கிறார்கள் ராஜா. அவர்களை கர்த்தர் மகிமையாய் இன்னும் ஆண்டவரே பலத்தோடும் சுகபத்திரத்தோடும் ஆண்டவரே குடும்பத்தில் வாழ்ந்து சுகித்திருக்க பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய மேன்மையும் கண்டு ஆண்டவரே மகிமையான காரிய தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டு தங்கள் வாழ்க்கையில் களிப்போடு ஆண்டவர் வாழ கிருபை பாராட்டுவீராக. எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே அருமையான எங்கள் பிள்ளைகளை யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாள் விசேஷ நாளாக இருக்கிறபடியில் அவர்களை ஆசீர்வதித்து உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கனவுகள், எதிர்கால காரியங்கள், திட்டங்கள், வாஞ்சைகள் ஆண்டவரே ஒன்று வீணாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே, ஒவ்வொன்றும் பலன் கொடுக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் இளம் தலைமுறைகள் அடுத்த கட்டங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதம் சேர்க்கிறவர்களாய் வளர்ந்து பெருக கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்கள் அருமையான அசன பண்டிகைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. வருகின்ற வாரம் ஆண்டவரே இந்த பண்டிகைக்காக ஆயத்த ஏற்பாடுகள் செய்யும் பொழுது எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவீராங்க. வேலைகள் நடக்கத்தக்கதாக நல்ல கால சூழ்நிலை உண்டாக்கி தருவீராக தகப்பனே. அதனால் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் களிப்போடு கர்த்தர் எங்கள் அருமையான திருச்சபையில் ஆண்டவரே எங்கள் கிராமத்தில் ஒரு நல்ல ஆலயத்தை கட்ட நீர் காண்பித்த தயவை எண்ணி பார்த்து ஆண்டவர் நன்றி செலுத்தவும், பிள்ளைகள் யாவரும் குடும்பமாய் ஒன்றாய் இணைந்து கலிகூறவும், ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் இல்லங்களை தருவீராக தகப்பனே. அருமையான கிராமத்தில் ஆண்டவரை நடைபெறுகிற எல்லா ஆண்டவரை கால சூழ்நிலை மாற்றத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அவைகளின் தாக்கம் ஒரு நாள் இருந்தால், ஒரு நாள் மழைக்கான அறிகுறிகள் இருந்தாலும் மழை பெய்யாமல் பொய்ப்பது போல் ஆண்டவரை ஏமாற்றுக்கு தெரிகிறோம் ராஜா. ஆனால் ஆண்டவரே விதைத்திருக்கிறார்கள் விவசாயம் ஆண்டவரின் ஏராளமான காரியங்களை தேவன்தாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும்படியாக நல்ல மழையையும் ஏற்ற சூழ்நிலை ஆண்டவரை தங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் விளைச்சலை பலனை காண ஆண்டவரே எல்லா ஆண்டவரை ஓடைகளும் நன்னீர் ஆண்டவரே எல்லா நதிகளும் எல்லா ஆண்டவரை குளங்கள் கண்மா ஏரிகள் எல்லாம் பெருகத்தக்கதாக உடைய வல்லமுள்ள கரவங்கள் திருச்சபை மேலே ஆண்டவரை எங்கள் உண்மையான கிராமத்தின் மேலே உடைய தயவு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் ஆண்டவரை தண்ணீர் தடாகங்களை காணும்படியாக வாய்க்கால்கள் ஓடைகள் எல்லாம் நிரம்பும்படியாக கிருபை பாராட்டுவீராக. எங்களாலே கட்டுமான பணி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. வேலைகள் நடைபெற ஆண்டவரே இந்த அருமையான எல்லா வேலைகளும் வேலை பார்க்க பிள்ளைகள் பாதுகாப்போடு வேலை பார்க்கவும் ஆண்டவரே அருமையான திருச்சபை உகந்து ஆண்டவர் உற்சாக மனதோடு கொடுக்கவும் இதற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் ஆண்டவர். வேலை செய்கிற பிள்ளைகளையும் இதற்காக கொடுக்கிற யாவரையும் ஆண்டவரே நாளுக்கு நாள் விருத்தியடைய பண்ணுவீராக தகப்பனை.
ஆண்டவரே, எந்த ஒரு விக்கினங்கள், எந்த ஒரு தடைகள் உடைய பிள்ளைகளை உடைய வாழ்க்கையிலும் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உலகத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, சத்ருவானவன் எங்களை விழுங்கலாம் என்று சுற்றி திரியும் பொழுது ஞானத்தோடு தெய்வ கரத்தை பிடித்துக்கொண்டு பயபக்தியோடு அவருக்குள் வாழவும், அவருடைய நன்மைகளை நாங்கள் இழந்து போகாமல் சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எந்த ஒரு வியாதி பலவீனம் நம்முடைய பிள்ளைகளை அணுகக்கூடாது ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான வேலையை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஒரே ஒரு அறிவிப்பு, தயவாய் நீ கேட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்துக்குரிய பாத்திரங்கள், நம்முடைய அருமையான ஆலயத்துக்கு சொந்தமான வாளி பாத்திரம் எல்லாம் அநேக இடங்களில் நமக்கு காணாமல் போய் கிடக்கு. பழைய அளவை விட ரொம்ப குறைவாக இருக்குது. உங்கள் வீடுகளில் தவறுதலாக, யாரும் வேணும் எடுக்க மாட்டோம் தெரியும், தவறுதலாக எடுத்து போயிருந்தா மறந்துருந்தா தயவு ஆலயத்தில் ஒப்படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். பாத்திரங்கள், வாளி, தட்டுமுட்டு ஏதாவது இருக்குமே ஆனால் தயவாய் நீங்கள் ஆலயத்தில் ஒப்படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.